பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா பாஜக கூட கூட்டணி போக போகுது அப்படிங்கிறது பேசு பொருளாக இருந்தது. ஆனால் நேற்று பார்க்கும்போது ஊடகங்களில் பார்க்கும்போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற பேச்சு அடிபடுறதா பார்க்க முடியுது. திடீர்னு இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன? இதுவும் முக்கியமான பத்திரிகைகளுக்கு தகவல் அப்படிங்கிறதன் அடிப்படையில் வந்து சேர்ந்த செய்தி தான். விஜயினுடைய அரசியல் குறித்தோ விஜய் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தோ நீங்கள் அஃபிஷியலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அப்படி எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் பொதுச் செயலாளர் தலைமறைவாக இருக்கிறாரு அதனாலயா? அப்படிலாம் கிடையாது. அவங்க நார்மலாக இருந்தால் கூட அஃபிஷியலாக எந்த செய்தியும் வெளியிட மாட்டாங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 18, பாலிமர், நியூஸ் தமிழ், இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இருக்கக்கூடிய பெரிய ஊடகங்களுக்கு என்று தகவல், என்று தாவேகா வட்டாரத்தில் தகவல், இப்படின்னு தகவல்னே சொல்லியே நியூஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீட்டு வாசல்லையே கேமராவை வச்சு அவங்க கிளம்புறதுலேருந்து போயிட்டு வந்து ரிட்டன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் மாடியில் யாராவது வந்தது வரைக்கும் பிரேக்கிங் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஊடகங்கள் செய்தி வெளியிடும் தாவேகான்றதுனால. அதனால் நாமளே உறுதிப்படுத்திக்கிறலாம், எந்த செய்தியுமே தாவேகா தரப்புலேருந்து அஃபிஷியலாக வராது. இந்த மாதிரி ஊடகங்களாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே தாவேகாவினுடைய அஃபிஷியல் செய்தி அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அதை வச்சு நான் டெல்லிக்கு போகும்போது அங்கே ராகுல் கூட பேசினாரு. ராகுல் வந்த உடனே, நாட்டுக்கு வந்த உடனே ஒரு கச்சேரி இருக்குலாம் பேசப்பட்டு. ராகுல் சொன்னாரா? ஆதவ் சொன்னாரா? இல்லை விஜய் சொன்னாரா? இல்லை சேனல் பேசுவாப்லையே புட்சட்னி அவர் எதுவும் பேசினாரா? வேற யாராவது பேசுனாங்க? இல்லை. அப்புறம் தகவல் தானே அதுவும். அது மாதிரி இது தகவல் என்ன அப்படின்றது தான் பேசு பொருள். அதுதான் கேள்வி. இவ்வளவு நாட்கள் பாஜக கூட்டணியோடு, அதிமுக கூட்டணியோடு விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. திடீரென்று எப்படி காங்கிரஸ் அப்படின்னு லைன் மாறுது? இந்த பேச்சு எதனால் வந்தது? எடப்பாடி பழனிசாமி போகும் இடங்களில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியே அவர்களுடைய கட்சி ஆட்களை வைத்து விஜயினுடைய கட்சி கொடியை காட்டி இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இழுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு கருத்து, அது ஒரு செய்தி வந்தது. அதன் அடிப்படையில் போகும் இடமெல்லாம் விஜயினுடைய போட்ட இந்த பக்கமும் பழனிசாமி அவர்களுடைய படத்தை இந்த பக்கமும் போட்டு தோல் கொடுக்குறோம், தோல் கொடுக்குவாங்க, எங்களை காப்பாற்ற வந்த மீட்பரே அப்படின்ற ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு போஸ்டர் போட்ட மாதிரி போட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அதிமுக மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அப்பா பையனோ சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ யாரோ ரெண்டு பேர் தலையில் தாவேகா கொடியை கட்டிக்கிட்டு திராவிடத்தை ஒழிக்கணும்னா தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சார் சந்தோஷம் சொல்லியிருக்காரு. அப்போ இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் உட்காந்து அவரை மட்டும் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்து லைவ்ல எடிட் பண்ணி அவங்க டீம் எல்லாரையும் ஒரு 4 பேரை நிற்க வச்சு கோஷம் எழுப்ப சொல்லி அந்த கோஷத்தை லைவ் ஃபீல்டில் ரெண்டையும் கிளப் பண்ணி பரப்பியும் விட்டாங்க. சரி, அதாவது என்ன நெட்வொர்க்கோ அவங்க போடுறாங்க, அது அவங்க பிரச்சனை. இப்போ இவங்க திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக தாவேகாவும் அதிமுகவும் சேரணும் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கணும். எதனாலன்னா பாஜக உள்ள வரதுனால. அப்போ அந்த பர்டிகுலர் நபர் தாவேகா அனுதாபின்னு தன்னை மப்ளரை கட்டிக்கிட்டு அடையாளப்படுத்துறாரு. கூட்டணியில் சேரணும்னு சொல்லும்போது முழக்கம் எழுப்புறதை பற்றி ஆரம்பிக்கும் போது ஐயா எடப்பாடின்னு ஆரம்பிச்சு டக்குனு ஐயோ மாற்றி கட்டிட்டமே தாவேகா விஜய் அப்படி மாத்துறாங்க. அதுவும் வீடியோலே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க சொல்ல, தாவேகா அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா திராவிடத்தின் பெயரால் தானே அந்த கூட்டணி. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது கண்ணுன்னு தானே விஜய் சொன்னாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அங்க வந்தா திராவிடத்தை ஒழிக்க முடியாது. அப்ப யாரா நீ, ஹூ இஸ் தட் ஃபெல்லோ அப்படின்னு மாஸ்க கலட்டினோம்னா சங்கி உள்ள உட்காந்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர்றது அப்படிங்கிற லைன். ஏன் பிஜேபிக்கு இப்படி ஒரு நீடு இருக்கு? விஜய அதிமுகவோடு சேர்த்து பாஜக இருந்த கூட்டணியோ அல்லது பாஜக இல்லாத ஒரு கூட்டணியாவோ விஜய தனியாக இருக்க வைத்தல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பிஜேபி கால் ஊன்ற நினைக்கும் போதெல்லாம் தடையாக இருப்பது இங்க இருக்கக்கூடிய பைபோலார் பாலிடிக்ஸ். திமுக அல்லது அதிமுக, இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டை தாண்டி ஒன்று தனக்கு இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரு வாய்ப்பு அப்படின்னு நம்புறாங்க. நீ யானையாரு, குதிரையாரு, பூனையாரு, புலியாரு, தனியாரு, சேர்ந்து எல்லாருமா நிற்கக்கூடாது. அப்போ தனியாக இதை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த நோக்கி நகர்த்திடலாம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆளை வீக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்மளால பொசிஷன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புறாங்க. இல்லையே, அவங்க தான் அதிமுக உடனான, தாவேகா உடனான, பாஜக உடனான கூட்டணி அப்படி எல்லாரும் ஒன்று சேரதானே விரும்புகிறாங்க. அப்படின்னா அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாருங்க. இருக்கிறது 234 சீட்டு.
பாஜக கேட்கக்கூடிய சீட்டு 80 சீட்டு கிட்ட, 90 கிட்டலாம் கேட்குறாங்க, 80 சீட்லாம் ஆரம்பிக்கிறாங்க, 30ல் வந்து நிற்பாங்கன்னு தகவல் இருக்கு. விஜய் ஆரம்பத்துல இருந்து பேசுறது தனக்கு பாதி சீட்டு வரணும்னு கேட்குறாரு. 117லாம் கணக்கு சொன்னாங்க. சரி, கரூர் மேட்டருக்கு பிறகு அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருக்கு. பரவலா விஜயனுடைய பொலிட்டிக்கலாக விஜய் வந்து ஒரு கோலை, ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிறது வந்து ஆள் மனசில் பலருக்கும் நம்பப்பட்டுருச்சு. யார் யாரெல்லாம் ஹீரோ அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க மத்தியிலேயே ஒரு பெரிய டேமேஜ் வந்துருக்கு. கணிசம் அப்படியே மொத்தமாக விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலை, பட் கணிசமான அளவுக்கு இல்லை இவர் ஒரு கோலை, பொலிட்டிக்கலாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு கேப் வந்துருக்கு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், 60 சீட்டு குறைஞ்சது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இவங்க 60, அவங்க 40ன்னு கணக்கு வச்சா 100 சீட்டு முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய சீட்டில் 134 சீட்டில் மட்டும்தான் அதிமுக நிற்கணும்னா மெஜாரிட்டி எப்படி எடுப்பாங்க? அப்போ விஜயகாந்துக்கு நடந்தது போல கூட்டணிக்குள் வர வைத்து அதிகாரமே வந்தால் கூட, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே அப்படி இருந்த ஒரு கூட்டணி ஃபெயிலியர் தான் தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்தவரை. அப்போ அந்த கூட்டணி வந்து செல்லுபடி ஆகாது. அப்படி ஒருவேளை அவங்க செல்லுபடி ஆகும்னு நம்பர் கால்குலேஷனை வச்சு கணக்கு பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு 20 இருக்குப்பா வச்சுக்கப்பா, பிஜேபி அதிமுக கூட்டணி ஏற்கனவே 39 இருக்குப்பா, அப்போ இவருக்கு இருக்கிற 20 இவருக்கு இருக்கிற 39, அப்போ எவ்வளோப்பா 40 60 நாம தான்டா சிஎம் அப்படின்னு கூட இவங்க நினச்சிக்கிட்டா கூட அந்த அதிகார பவருங்கிறது வந்து நிரந்தரமானதாக இருக்காது. ஏன்னா என்னால் நான் ஜெயிச்சேன், ஒன்னால நீ ஜெயிச்சேன்னு விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் எங்கெங்க பிரச்சனை வச்சு? விஜயகாந்த் வந்து ஒரு மேடையில் கூட ஜெயலலிதா தான் முதல்வர்னு பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்லி 234 தொகுதியிலையும் விஜய் வந்து பிரச்சார பயணம் மேற்கொள்வாரா? இல்லை. அதுதான் அவங்க சொல்றது அந்த கூட்டணி கணக்கு. ஆனால் பிஜேபி அதற்கான நிர்பந்தத்தை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுத்தது. அந்த கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு சில நபர்களை இறக்கி விடுறது, அதிமுக கூட்டத்துக்குள்ளே போய் கொடியாட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய நபர்களை விஜய் வரட்டும், விஜய்க்கு கொலை மிரட்டல் இருக்கு, விஜயை கொன்றுவாங்க, நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம், அந்த கோழி குஞ்சை பாதுகாத்து அடகாத்து பொரிய வச்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்கு நயினார் பேசுறது, அண்ணாமலை ஒரு பக்கம் ஆதரவாக பேசுறது, டெல்லியிலிருந்து பல நபர்கள் ஆதரவாக குரல் எழுப்புறது, எச் ராஜா வந்து என்னை தாண்டி தொடரா பாப்போன்னு வீரம் அஜித் குமார் மாதிரி டயலாக் பேசுறது யார் விஜய்க்காக. இது எல்லாமே அந்த நெக்ஸஸ்ல இருந்து நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை விஜயுடன் நடந்ததா? ஆமா நடந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், அதனால் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்திற்கு அந்த காட்சிகள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வந்த தகவல். அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய நபர்களே உறுதிப்படுத்தியதால் தான் நக்கீரன் கோபால் அவர்கள் இவ்வளவு வெளிப்படையாக இந்த விஷயத்தை பேசினார் அப்படின்னு சில சினிமா பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அந்த தகவல் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது விசாரணை ஆணையம் எஸ்ஐடி போட்டு அதை விசாரிச்சாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு விசாரணை விசாரிக்க கூடாதுங்கிறதுனால தான் கோர்ட்டில் போய் ஆதவர்ஜன் நினைக்கிறாரு. வழக்குகள் அது தனி சாப்டர். இந்த விவகாரத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. கரூர் விவகாரத்தில் பொலிட்டிக்கலாக தனக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி உடஞ்சிருச்சு. அதை தான் நீதிமன்றத்தில் இவங்க தரப்பில் வாதிட்ட நபர்களும் சொல்கிறாங்க. அரசியலில் எங்கள் விஜய்க்கு இருந்த புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக, களங்கம் விளைவிக்கும் விதமாக நீதியரசர் கொடுத்த தீர்ப்புகள் அமைஞ்சிருச்சு, எங்களுடைய பொலிட்டிக்கல் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேர்மெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. விச் இஸ் ஃபேக்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அடி அதில் விழுந்திருக்கு, அதுதான் உண்மை. இல்லாட்டி அவங்களே போய் கோர்ட்டில் போய் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கரூர் விவகாரத்தில் அது நீதிமன்றத்தில் சரியாக நிறுத்தப்பட்டு தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் விஜய்க்கு அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பேசுபொருள் ஆகும். அந்த நேரத்தை நாம் வந்து கையில் வச்சுக்கிட்டு விஜயை நம்ம கூட சேர்த்துக்கிறதுக்கு டீல் பண்ணுவோம் அப்படின்னு தான் மேலிடத்திலிருந்து ஒரு நெக்ஸஸ் இயங்கி கொண்டே இருந்தது. விஜய் தரப்பிடம் பேசும்போது அடுத்தடுத்த மட்டத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பலரும் வி ஆர் ரெடி டு கோ வித் பிஜேபி அலைன்ஸ், அது எந்த அலைன்ஸாக இருக்கட்டும், திமுகவை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போவோம் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்சியை வச்சு அடுத்தடுத்த எலெக்ஷன்களில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு நோ, இது வந்து ஓப்பனாக வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனை வந்து தனியாக நிற்போம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுவோம், பிஜேபி வேண்டாம், பிஜேபியை கலட்டி விட்டு அதிமுக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. விஜய் தரப்பிடமிருந்து வந்த தகவல் டிசம்பர் வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம், இப்போதைக்கு எதையாவது பேசி தேவையில்லாமல் ஜனநாயகனுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, அந்த படம் ரிலீஸ் முடியட்டும், அதுக்கு பிறகு கூட்டணி விஷயங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு கூட்டணியை அறிவிச்சதுக்கு பிறகு படத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்னா திமுக அனுதாபிகளாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் பிஜேபி அலையன்ஸ்னு சொல்லிட்டா எண்ட் ஆஃப் த டே
ஓட்டு இல்லை பிரச்சனை, விஜய்க்கு படம் தான் பிரச்சனை. அந்த படத்தை யாருக்கும் பங்கம் இல்லாமல் விட்டுறணும், அதனால டிசம்பர் ஜனவரி வரைக்கும் எதுவும் பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் அவர் திரும்ப திரும்ப சொல்றது, முதல் எலெக்ஷனே நம்மளை வந்து பிஜேபின்னு முத்திரை குத்திட்டாங்கன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாரு. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெக்ஸஸ் என்னன்னா, உன்னைய கட்சி ஆரம்பிச்சு அலோவ் பண்ணி உன்னைய பாலிடிக்ஸுக்கு உள்ள இயங்க விடுவதே ஒரு கால்குலேஷன்ல தான். அந்த கால்குலேஷனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ணணும்னா நீங்க சில விஷயங்களை கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் டெல்லியில இருந்து அவருக்கு வரக்கூடிய ஆர்டர். அதன் அடிப்படையில் இவங்க தரப்புல இருந்து நெகோசியேஷன் வைக்கப்படுது, அவங்க தரப்புல இருந்து நெகோசியேஷன் வைக்கப்படுது. அதனால தான் சம்பந்தமே இல்லாமல் 2 நாளைக்கு முன்பாக விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் டெல்லிக்கு கிளம்பி போனாங்க. இன்னும் பல நபர்கள் விஜய் தரப்பினரோடு சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சந்தித்தும் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கப்பயே பொலிட்டிக்கல் கெரியரை வச்சு நீங்க முடிவு பண்றீங்கன்னா பைபோலார் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் உடைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஃப்ரண்ட்டை உருவாக்குங்க அப்படின்னு விஜய்க்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அந்த டாஸ்கை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி ஷாக் ஃப்ரம் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய RSS அனுதாபம் மிக்க நபர்கள், தங்களை வந்து தாங்களே பெரிய நபர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், பட் லாபியிஸ்டா இருப்பாங்க. RSS சங் பரிவார்களோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இன் எனி கவர்மெண்ட் அவங்க லாபியிஸ்டா இருப்பாங்க, இன் எனி பார்ட்டி அவங்க லாபியிஸ்டா இருப்பாங்க. ஏன்னா பார்ப்பனிய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய கும்பல். இவர்களில் தமிழர்கள் இருப்பதாக அவர்களே தமிழர்கள் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து பிஜேபியோட ஒரு டீல். அவங்களோட டீல் என்னன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை கோஷ்டியா இருக்கு, நிறைய கோஷ்டி, விரல் பத்தாது. ஓகே, ஆனா இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல எத்தனை கோஷ்டி? தாவேக ஆதரவு, திமுக ஆதரவு, 2 கோஷ்டி தான். ஓகே, இந்த 2ஆ பிரிஞ்சதுல தாவேக ஆதரவு கோஷ்டிகளுக்கு பணத்திலிருந்து கண்டென்ட்ல இருந்து சோசியல் மீடியால கருத்துருவாக்கங்களை செய்வது வரைக்கும், அதாவது நேரடியாக காங்கிரஸ் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அனுதாபம் இருக்கக்கூடிய பல நபர்களை பிளான்ட் பண்ணி விஜய்க்கு ஆதரவாக பேச வச்சு விஜய் தாவேகா கூட்டணி அப்படிங்கிற லைனை தூபம் போடுறது, ப்ரொவோக் பண்ணி விட்டு சமூகத்தில் உலாவ விடுங்க, இது வேற ஒரு மெல்டிங் பாயிண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பலருமே வந்து இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் என்னடா இவங்கெல்லாம் வந்து பெரியாரிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து ஐடியாலஜிஸ்ட்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இருக்கிற திடீர்னு இப்படி ஒரு விஜய் ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பின்னாடி இந்த காரணங்கள்லாம் இருக்கு. இப்போ பெரியாரிஸ்ட்னா எல்லா பெரியாரிஸ்டையும் சொல்லலை, பெரியாரிஸ்ட்னு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சில நபர்களை சொல்கிறேன். இப்போ இவங்க என்னன்னா, இந்த நெக்ஸஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா, காங்கிரஸுக்கு உள்ளேயே திமுக எதிர்ப்பு இருக்கக்கூடிய RSS ஆதரவு இருக்கக்கூடிய நபர்களை பூரா பேத்தையும் அணி திரட்டிருச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கே செய்தி என்னன்னா, தாவேகாவோடு சேர்ந்து நின்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு சூப்பரான இடத்தை நம்ம வந்து பல ஆண்டுகள் கழித்து பெற முடியுது, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது ராகுல்ஜின்னு ராகுல்ஜிக்கு பர்சனல் கால் எல்லாம் பண்ணி ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. பெரிய சிக்கலை இந்த டீம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய திமுக ஆதரவாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க ஃபார்ம் பண்ண இந்தியா அலைன்ஸ். அப்ப இந்த இந்தியா அலைன்ஸுக்கு ஆதரவா ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கமோ இன்னொருத்தங்க ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. இப்ப அஜெண்டா என்னன்னா, திமுகவினுடைய இந்த அலைன்ஸ்ல இருந்து காங்கிரஸை பெயர்த்தெடுக்கிறது. அதை யாரை வச்சு செய்யறது? காங்கிரஸ் மூலமாவே செய்யறது. இப்ப விஜய்க்கு என்ன அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா, கரூர் பிரச்சனை, அது போக நெய்வேலி ரைடப்போ கூட்டு போன பிரச்சனை, இன்னும் பல சிக்கல்கள், விஜயோடைய பர்சனல் சிக்கல்கள், அப்படி இப்படின்னு ஒரு சில ரூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு விஜய்க்கு இப்போ ஒரு வால்வாசாவா கேம். நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களால் என்ன பெனிஃபிட் இந்த எலெக்ஷனில், நீங்கள் தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வேல்யூவை வந்து கிரியேட் பண்ண முடியலை. 2வது பெரிய கட்சியாக வர முடியும் அப்படிங்கிற இடத்தையும் கிரியேட் பண்ண முடியலை. அதிமுகவோட அசோசியேட் ஆகி போகிறது அப்படிங்கிற ஆப்ஷனை நோக்கி நீங்கள் வர்றீங்கன்னா டீலுக்கு ஒத்துவாங்க. டீலுக்கு ஒத்து வரலையா, பைபோலார் பாலிடிக்ஸா இருக்கக்கூடிய 2 உடைச்சிட்டு 3ஆவதா அங்க இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அங்க போய் சேர்ந்துக்குங்க. இதை நீங்க சொன்னா காங்கிரஸுக்குள்ள இருக்கிறவங்க கேட்பாங்கன்னு நான் சொல்லல, ஆனா நான் சொன்னா காங்கிரஸுக்குள்ள கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த நெக்ஸஸை நான் பயன்படுத்துறேன், நீங்க வந்தா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோங்கிறதுக்கு மட்டும் வில்லிங்கா இருங்க. அப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு டாக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறதும், விஜய் கிட்ட இருந்து டாக்கை மூவ் பண்ணி கொண்டு போய் 2 பேரையும் ஒரு இடத்துல சேர்க்க வைக்கிறதுக்கும் பின்னாடி வேலை பார்க்கறது யாரு? RSS. இந்த லைன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி யோசிக்கிறதுனா, இல்லை இது வந்து காங்கிரஸோட சேர்ந்துட்டாருன்னா விஜய் வந்து
பிஜேபி கிடையாது அப்படிங்கிற ஒரு டயலாக்கை கிரியேட் பண்றது இருக்குல்ல, அதற்கு உண்டான முகாந்திரத்தை வேலை பார்த்து கொடுக்குறான். பாலிடிக்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து ஃபிளாட்டா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் தெரியவே தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சமும் ஒன்று, தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளா திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும். இந்த நேரத்தில் காங்கிரஸை பிரித்து விஜயோட விட்டுட்டா 2029 தேர்தலில் காங்கிரஸுக்கு சீட் இருக்காது. 2029 தேர்தலில் யாருக்கு நல்லது? பாஜக நல்லது. ஏன்னா எம்பி சீட்ல ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜயோட சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. அதே இது திமுகவோட சேர்ந்துன்னா 39 சீட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வாங்குற சீட்ல பாதி சீட்டை தமிழ்நாடு மட்டுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜா, பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியா, பொலிட்டிக்கல் கவுண்டை கிரியேட் பண்ணி கொடுத்தது திமுக. அந்த இடத்துல ஓட்ட வச்சுட்டா அந்த இடத்துல ஒரு ஓட்ட விழுகுது இல்ல, அது போதும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த காங்கிரஸை பிரிச்சு எடுத்துட்டு வந்து இவர்களுக்கு ஃபேவரட்டான ஒரு நபரோடு உட்கார வைப்பதன் மூலமா காங்கிரஸையும் காலி பண்ணிட முடியும். திமுக அதிமுகங்கிற 2 அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் 2 பேரையும் வீக்கன் பண்ணிட்டு நாம புது பார்ட்டியா எமர்ஜ் ஆகிறோம்னா நீங்க எனி டே நீங்க அவனை தூக்கி போட்டு போயிடலாம். விஜயவும் காங்கிரஸையும் தமிழ்நாட்டில் தூக்கி அடிக்கிறதுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த கெமிஸ்ட்ரி சேர்றதும் சேராததும் ஒரு தேர்தலோட முடியும். அடுத்த தேர்தலில் அந்த இடத்துல பொசிஷன் ஆக்குறதுக்கு அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணுவான். பிஜேபி உள்ள ஹோல்டு எடுக்கும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் மனநிலை எப்படி இருக்கும்னா, இவ்வளவு நாள் திமுக அதிமுக இருந்தது, அதான் வந்துச்சு பாத்தீங்கல்ல காங்கிரஸ் விஜய், அது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இங்க இருந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய அலைன்ஸுக்கு நீங்க 5 சீட் எம்பியில கொடுத்தா கூட நேஷனல் லெவல்ல அது ஒரு பெரிய இம்பாக்ட் தானே. அதை தானே அவன் எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு 13 சீட்டு 14 சீட்டு தானே அவனுக்கு பிரச்சனை. அப்ப அதை நீங்க பாதியை கொடுக்குறீங்க, அதுல ஒரு 2-3 கொடுக்குறீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்கு அவனுடைய வேல்யூ கூடுதில்ல. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கட்சியால் உள்ள நுழைய முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த உள்ள நுழைவதற்கு எல்லா ரூட்டையும் உருவாக்கி கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாரதியாக விஜய் பயன்படுகிறார். இதை வந்து மகாராஷ்டிராவில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, பீகார்ல அவங்க செஞ்சிருக்கிறாங்க, ஒரிசால செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாஜக கையில் எடுத்துக்கக்கூடிய தந்திர வேலை தான் இந்த வேலை. இந்த வேலையிலிருந்து அப்படியே நீங்க மூவ் பண்ணி பாருங்க. ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாஜக வைத்திருந்த நெடுநாள் திட்டத்தினுடைய வடிவத்தை செயல்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் கிளாஸை உடைக்கிறது வந்து விஜய் மூலமா. அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை சங்கின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் ரூட் வழியாவே ரெடி பண்றது. ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியை விஜய்க்கு ஆதரவா விஜயை நம்பிதான் இந்த அரசியல் களத்தை வந்திருக்கோன்னு பேச வைக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கென்று காங்கிரஸ் கட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியின் முகமாக இப்போது இருப்பது யார்? செல்வ பெருந்தகை. அவர் தானே மாநில தலைவர். அவர் தரப்புல இருந்து இப்படி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? அதான் சொல்றேன். இப்போ கூட்டணி, திமுக கூட்டணி இந்த மாதிரி தேர்தல் வெட்டிலாம் ஒரு பெரிய சோறா இருக்கும்போது இந்த சின்ன லாபிஸ்டுகள் இவ்வளவு பெரிய செயல்பாட்டை எடுத்துட்டு போக முடியுமா? தாராளமா பண்ண முடியும். பார்ப்பனியும் ஆர்எஸ்எஸும் அதை ரொம்ப தீவிரமா செய்யும். அவங்களுடைய நோக்கம் வந்து வெற்றி அல்ல, முயற்சி. இந்த வேவ் லென்த்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமா சமூகத்துல திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த நபர்களை சடனா பிரேக் போட்டு விஜய்க்கு ஆதரவாக பேச வைக்க முடியுது பாருங்க அவங்களால. அந்த பேச்சு பூரா எதை நோக்கி இருந்திருக்கணும்? அந்த பேச்சு பூராமே திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடு. திமுக இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, இந்த ஸ்கீமை பத்தி பேசுங்க, அந்த ஸ்கீமை பத்தி பேசுங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு பெருங்கூட்டத்தை ஒன்னத்துக்குமே ஆகாத ஒரு தேர்தலில் ஓஞ்சு ஒடுங்கி போய் உட்கார போற விஜயை பத்தி பேச வைக்கிறானா இல்லையா? அந்த லாபி பெரிய லாபி. அது வந்து அதுக்கு ஈக்குவலா விஜய்க்கு வந்து ஒரு லிபரல் குரூப் இருக்கிறான், உதிரிகள், தற்கொலை கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாலிடிக்ஸை பிளான்ட் பண்ண முடியுது தமிழ்நாட்டில் நினைக்கிறான். எப்படி வடக்க விநாயகர் சதுர்த்தியை வச்சுக்கிட்டு ஒரு தற்கொலை கூட்டத்தை கிரியேட் பண்ணி அவனுங்கள்ட்ட வன்முறையை செலுத்த முடியுதுன்னு முடிவு பண்றானோ, எப்படி சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறையை செலுத்த முடியும்னு வடக்க செயல்படுத்தி காட்டியிருக்கிறானோ, அதே வேலையை தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் செய்ய முடியலை. விஜய் ரசிகர்கள்ங்கிற கூட்டத்தின் அடிப்படையில் வச்சு செய்ய முடியும்னு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. நிறைய பின்னணியான விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. பொறுத்து வந்து பார்க்க நடக்குதுன்னு நன்றி.